ஸ்வேதாவோட ரிசல்ட் வீடியோ பார்க்கலன்னா பாருங்க. அவ ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் 3rd மார்க் எடுத்திருக்கா. நிலவாக நான் விளையாட வானாக வந்தவள் நீயே என் தாயே. அப்படின்னா சின்ன சின்ன கேக் வெட்டுறதோ எதுவுமே பண்ணது கிடையாது. ஸ்வேதா ஒரே அழுக கிஃப்ட் வாங்கி தரேன். ஹே டேஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பேசிக்கலி ஸ்வேதா ரிசல்ட் வந்ததுக்காக ஃபேமிலியா நாங்க போய் செலிப்ரேட் பண்ண போறோம். ட்ரீட் பாடி டைம். ஆமா, அண்ட் நானுமே வந்து ஒரு சிறிது நாட்களுக்கு அப்புறம் வந்து வீட்டை விட்டு வெளியே போறேன். ஏன்னா நான் கொஞ்சம் பெட் ரெஸ்ட்ல இருந்தேன். சொல்லவே இல்ல, நான் வந்து vlogல கூட சொல்லியிருந்தேன், இன்டர்னலி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம் அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் நம்ம வந்து கிளியரா பேசுவோம். வேற ஷேவ் பண்ணி குழந்தை மாதிரி எடுத்து இடுப்பு வச்சு சுத்தலாம் போல இருக்குன்னா மம்மி ஐ எம் ஆல்வேஸ் சுகர் டைம். உனக்கு மட்டும்தான். என்ன மேடம் போதும் மறுபடியானது. ஸ்வேதாவோட ரிசல்ட் வீடியோ பார்க்கலன்னா பாருங்க. அவ ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும், அதை நாங்க போன வீடியோல சொல்லல, அவ வந்து 3rd மார்க் எடுத்திருக்கா. சோ அது ஒரு சப்ஜெக்ட்ல ஆமா. சோ அதுவே பெரிய விஷயம் தான் ஸ்வேதா. சீரியஸ்லி அப்ளாஸ். நீ பாஸ் ஆனதே எங்களுக்கு எல்லாம் பெரிய விஷயம். அதனால வந்து இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா ஃபீல் ஆகுறதுனால So fine guys, let's go. வீடியோக்குள்ள போலாம். Let's go eat. வீடியோக்குள்ள போலாம். Let's go. ஓகே, நாங்க வந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. பட் ஆனா நாங்க வந்து ½ an hour வெயிட் பண்ணோம். ஐயோ பாவம். நம்ம எங்க வந்திருக்கோம்? இது வந்து நாடி மந்தியா நதி மந்தியா தெரியல, ஏதோ ஒண்ணு. எனக்கு नाडिया मेरे सोने सोने मेरी बग्गो मेरा बुलबुल ठीक है ஃபைனலி நாங்கள் வந்து சோழ தேசத்தை அடைஞ்சிட்டோன்ற மாதிரி 1 மணி நேரம் கழிச்சு உள்ள வந்தாச்சு. அரேபியன் ஷவாயா, அல்ஃபாம் ஷவாயா, லெஸ்பியன் ஷவாயா இருக்குது. லெபனீஸ் ஷவாயா. நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன லெஸ்பியன் ஷவாயா தானே படிப்பீங்க. படிக்காத தற்குறிப்பில். ஆக்சுவலாக இது வந்து ஜானுவோட மொபைலில் இருக்கிற ஒரு ஆக்சசரி. இதுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கிறேன், என்ன தெரியுமா? புலிப்புழுக்க. Excuse me, it's an accessory. You're not supposed to call it like that. I mean, order. என்ன ஜோக்குமா? இது பரோட்டாவா நூலா இல்ல நூல் பரோட்டாவான்னு கேட்டேன். இந்த ஜோக்குக்கும் நாங்க வீட்லயே விட்டு வந்திருக்கலாம். சும்மா ஜாம்பி ஆயிட்டியா? நான் ரொம்ப நேரமா இப்படிதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் வீடியோ ஆன் பண்ண லேட் ஆயிடுச்சு. 97 எடுத்து அம்மாவும் மென்டல் ஆயிட்டல. Happy 97 to you. Happy 97 to you. ஸ்வேதா, 97 பத்தி நீ என்ன நினைக்கிற ஸ்வேதா? அது சம்பவம்ல சரித்திரம். சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். இந்த கிளிப்பிங்லாம் வரதுக்கு முன்னாடி யாராவது சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்வேதா மாதிரி ஆளுங்கெல்லாம் பார்த்தா டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் ஆகும்னா இந்த அப்படியே ஓட்டிடுங்க, கொஞ்ச நேரம் ஓட்டுங்க. நான் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. சரி வியாதி வந்த ஸ்பூனை யாராவது பார்த்துருக்கீங்களா? இதான் ஸ்வேதா ஸ்பூன் பாருங்க. என்ன கருமையா இது? இது கூட பரவாயில்ல. இந்த ஸ்பூனை காட்டோன்னே எங்க ஸ்பூன் நாங்கள் நல்லா க்ளீனாக நக்கி சாப்பிட்ருக்கோம்னு சொன்னேன். அந்த ஸ்பூனை காட்டுங்க. இந்த குட்டி பையன் பண்ண வேலையை நாங்கள் காட்டுறோம். வியாதி வந்து புழுவே வந்துருச்சு. இதுல வந்து இந்த புழு டீகம்போஸ் ஆயிடுச்சு. அடுத்த நாள் ஓகே, நம்மளுக்கு வந்து இப்போ ஸ்வேதாவோட அந்த ரிசல்ட், அந்த ஃபீவர் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து வணக்கம். குண்டோட ரிசல்ட் ஃபீவர் வராது, அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஐயோ, என் ரிசல்ட் பத்திலாம் பேசக்கூடாது. நான் இவ்வளவு பைத்தியம் மாதிரி இருக்கேன்னு தெரியல. நீ அழகா இருக்க குண்டு, நீ அழகு தேவதை ரத்தினி அக்கடி போத்திரி டின்பீர் மாதிரி இருக்க. எங்க
ஐயோ, பாருடா என்ன. அவனை பாரு எப்படி இருக்கான். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். சொல்ல முடியாத அளவு கேவலமா இருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மதர்ஸ் டே 2 days பிஃபோரே பிளான் பண்ணிட்டோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது. ஈவினிங்க்கு மேலே தான் அப்படின்றத பிளான் பண்ணிட்டோம். நாங்கள் என்ன யோசிச்சுக்கிட்டோம், இல்லை விஷ் பண்ண வேண்டாம், அம்மாவுக்கும் எப்படி பெருசாக தெரியாது, விஷ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். நீ வந்து இப்போ வந்து பொத்து அப்படின்னு சொல்கிறேன்னு நினச்சேன். இல்ல அப்படி இல்ல. பிரச்சனை யாருன்னா இந்த மென்டல் ஒருத்தர் பக்கத்துல வச்சிருக்கோம். சரி இவன் இல்லாம எப்படி வந்து செலிப்ரேட் பண்றது அப்படின்றதுக்காக இவன் வந்து மத்தியானம் வந்துருவான்னா, வெயிட் பண்றோம் மணி நைட்டு 8 ஆகுது, இப்பதான் வரான். ஓ முடி வெட்டிட்டு இருந்தீங்களா 2 நாளா? அந்த ஒரு ரீசனால டிலே ஆயிடுச்சு. இப்ப அம்மாவே வந்து என்கிட்ட கேட்டாங்க, அதான் காலையிலே நான் இவகிட்ட சொன்னேன், உண்டு நம்ம வந்து விஷ் பண்ணிடுவோம் அப்புறமா சாயந்தரம் நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம்னு. இல்லடா அம்மாக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, அம்மா கேட்க மாட்டாங்க, அம்மா வந்து அதுக்கு அவங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்காது அப்படின்ட்டா. காலையிலே வந்த உடனே மதர்ஸ் டே கூட உங்களுக்கு தெரியாதா? மதர்ஸ் டேக்கு விஷ் பண்ண மாட்டேன். அவனுக்காக வெயிட் பண்ணிக்கலாம்னு எமோஷனல் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கான். குண்டு நான்லாம் உனக்கு 12 மணிக்கே விஷ் பண்ணிட்டேன் குண்டு. ஏய் சுகர் கிளவா, தாத்தாவா? இவன் சுகர் மம்மி தான். இவ தான் எனக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்றா. இப்போ எப்பவுமே அவ தான் செலவு பண்ணுவா. அதனால சுகர் மம்மி, ஏ சுகர் மம்மி. நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, வட்டா நடக்கிற அதே விஷயம்தான். அவங்க காலங்காலமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் மதர்ஸ் டே அன்னைக்குமாவது கொஞ்சம் வந்து வேலை பார்க்க விடாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வேதா தான் இன்னைக்கு மதியம் வந்து ஃபுட்டு பண்ணா. ஸ்வேதா தான் பேசிக்கலி வந்து இன்னைக்கு சமைச்சா அம்மாக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக. எஸ். அதனால ஸ்வேதா குக்கிங் கத்துக்கிறா. ராமு வந்து குக்கிங் நல்லா பண்ணுவாங்க. ஸோ வந்து நாங்கள் சமைச்சு நான் வந்து எல்லாருக்கும் எமோஷனல் சப்போர்ட் கொடுத்து, நானுமே இன்னைக்கு வந்து எமோஷனல் சப்போர்ட் கொடுத்தேன். ஸ்வேதா என்னோட எமோஷனல் சப்போர்ட் இன்னைக்கு போதுமானதா இருந்ததா? இல்லை இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதுன்னா சொல்லு, சும்மா சொல்லு. இல்ல அதுவே ஜோக்குக்காக தான் சும்மா சொல்லு, வேணும்னு சொல்லு அப்படின்றது. ஆமா இல்ல ஷேவ் பண்ணும்போது அப்படியே லைட்டா மூளையும் ஷேவ் பண்ணிட்டாங்க போல. ஒன்னும் ரெடி தங்கம். சரி ஓகே, இப்போ இந்த வெட்டில ரொம்ப நேரமா பார்த்துட்டே உட்கார்ந்து. ஓகே, ஆக்சுவலா நல்லா இருக்கு. பென்டோ கேக். அம்மா குழந்தை. she leads, she inspires. அப்புறம் அந்த காலம் இங்க பாரு. You are my person. Happy Mother's Day. ஹாப்பி மதர்ஸ் டே. எல்லாரும் ஆக்சுவலாக வந்து உங்கள் அம்மாவுக்கு வந்து விஷ் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா வந்து இப்போ விஷ் பண்ணுங்கள், தப்பு இல்லை. நாங்கள் எப்படியும் 2 நாள் கழிச்சு தான் அப்லோட் பண்ணுவோம், பட் ஸ்டில் தப்பு இல்லை. இன்னொன்று மதர்ஸ் டே அன்னைக்கு மட்டும் நம்ம அம்மாவை செலிப்ரேட் பண்ணக்கூடாது, எவ்ரிடே செலிப்ரேட் பண்ணணும். சபாஸ் மாமா. என்னப்பா பண்ணுறீங்க? இல்லை எனக்கே கேட்கலாம், அவங்க எப்படி கேட்கும்? பண்ணாத. ஒரே மாதிரி ஜோக் பண்ணுறோம். அதான் கொண்டு பாசம். அப்பா முடியலடா சாமி. இதோட 4வது வாட்டி கட்டாய் வருது. ஆக்சுவலாக வந்து எல்லாம் ஓகே. இப்போ வந்து அம்மாவை கூப்பிடுறோம். நாங்கள் வந்து என்னோட அம்மாவுக்கு நாங்கள் வந்து காலையே விஷ் பண்ணிட்டோம். வெரி குட் வெரி குட். என்ன ஒரு சிலர் கேட்பாங்க, உள்ள மது விஷ் பண்ணியோ, ஏன் எப்படி பண்ணுறீங்க? அதனால பயப்படாதீங்க, நாங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக தான் பார்த்துக்கிறோம். ஸோ ப்ளீஸ் சாந்தி. சரி ஓகே, இப்போ வந்து தூக்கு போட்டு செத்து போன சாந்தி. ஹாப்பி மதர்ஸ் டே. ரொம்ப நாள் மதர்ஸ் டே. என்ன அப்படின்னா காலையில ஆனனா நீங்க என்ன சொல்லிட்டாங்க, இன்னைக்கு மதர்ஸ் டே இல்ல அப்படின்றாங்க. அதான் காலையிலே அம்மா வந்து இன்னைக்கு மதர்ஸ் டே விஷ் பண்ணல, நாங்க இந்த மாதிரி கேக்லாம் வெட்டலாம்னு பிளான் பண்ணோம். சரி அப்புறமா இவங்களே வந்து இப்படி கேட்டாங்க, அம்மா இன்னைக்கே கிடையாதுமா, அவனுக்கு தெரியாம நீ சொல்ற. ஒரு வாரம் ஒத்தி போட்டிருக்காங்க அப்படி. அப்பதான் கரெக்டா எங்க அண்ணன் கால் பண்றான் விஷ் பண்றதுக்கு. அவங்க கிட்ட அவன் இன்னைக்குதான் அப்படிங்கிறான். அவன் சொன்னது எனக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு, அதனால இந்த பசங்க விஷ் பண்ணாம இருக்குது அப்படின்னா. ஒரு மத்தியானம் போய் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். இந்த புள்ள எனக்கு மதர்ஸ் டேமா ஒரு நைட் எல்லாம் வாங்கி கொடுத்துச்சு, இருக்குதுங்க. சரி பாப்பா நைட் 9 மணி வரைக்கும் பாப்பா கும்பிட்டு பெங்களூர் போற வரைக்கும் பாப்பாவும் யோசிச்சுட்டே இருந்தேன். சரி ஓகே, எல்லாருக்கும் நன்றி. ஹாப்பி மதர்ஸ் டே டு யூ. ஏன்டா மே மதர் ஜூன் மதர்லாம் இல்லையா? நான் பெருமைப்படுகிறேன். நிலவாக நான் விளையாட வானாக வந்தவள் நீயே என் தாயே, அலையாக நான் விளையாட. ஹாப்பி மதர்ஸ் டே.
எங்க எல்லாருக்கும் தாயான உங்களுக்கு எடுத்துக்கோங்க. விஷ் பண்ணல எனக்கு நீங்க யாரும். ராம் மட்டும் தான் விஷ் பண்ணாங்க. வெரி ராங் ப்ரோ. ஆனா இந்த கேக் நல்லா சூப்பரா இருக்குது. என்ன இது? ரொம்ப கொஞ்சம் குட்டியா இருக்கும்ல. அம்மாக்கு மதர்ஸ் டே சொல்ல வேண்டியா தருவோம். நைட்டி இந்த நைட்டி அப்படின்னாதான் அம்மா வந்து தங்கத்தை கூட தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. நைட்டில வைக்க மாட்டாங்க. ஓஹோ செமையா இருக்கே. சூப்பர்மா. நல்லா இருக்கா? வர்ற மாதிரி அப்பத்துல இருந்து இங்க பாரு. எப்படின்னா எனக்கு சின்ன வயசுல எல்லாம் எப்படி பார்த்தோன்னா கேக் எல்லாம் வெட்டினது கிடையாது. நான் பிறந்த கேக் வெட்ட மாட்டாங்க. நானா ஆனா தெரியுமா தினம் ஐப்பன் கோல் போய் பூஜை பூ கொடுப்பேன். அதே மாதிரி பூ ஆனு எடுத்துட்டு வந்துடுவேன். ஒரு நாளைக்கு என் பர்த்டே இருந்துக்கிற ஐப்பன் கோல் போய் பூ எடுத்துட்டு ஐயப்பனுக்கு மேல வச்சுல கும்பிடுமெல்லாம் எடுத்துட்டு வர குழந்தை தெரியாம அப்புறம் ஃபோன் பண்ணிக்கிட்டு வந்து கேட்டு கொடுத்துட்டோம். எனக்கு அப்படின்னா சின்ன வயசுல கேக் வெட்டுறதோ எதுவுமே பண்ணது கிடையாது. ஆனா இப்ப பாரு எனக்கு எல்லாத்துக்குமே கேக் வெட்டுறாங்க. எனக்கு அதனால எப்படின்னா தெரியல. எனக்கு சின்ன வயசுல எதெல்லாம் லைஃப்ல நடக்கலையோ இப்ப எல்லாருக்கும் சொல்லுவாங்கல்ல 40 வயசு மேலதான் எல்லாமே ஒருத்தவங்க அதிர்ஷ்டம். எனக்கு 40 வயசு ஆகுது. அது வேற விஷயம். எனக்கு எதுவுமே நடந்ததே கிடையாது. எனக்கு எதுவும் சந்தோஷமான எந்த ஆனா எனக்கு இப்போ ஆனாலும் ஓரளவு விஷயம் இந்த பசங்க எனக்கு பார்த்து பார்த்து பண்றது இருக்கு பத்தியா. என் கடலாம் கலங்குது. கிஃப்ட் மேல நாங்க வந்து உனக்கு பார்த்து பண்ணல. நீ தான் எங்களுக்கு பார்த்து பண்ணல. மகாலட்சுமி அப்படியெல்லாம் இல்ல. ஒண்ணும் இல்ல. ராம்கே வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லை. என்ன ஆச்சு? நான் அதுதான் அப்படியே சொல்லுவாங்க. ராம்க்கு வந்து உடம்பு சரியில்லை ஒரு ஃபியூ டேஸா. யாருமே இந்த மாதிரி பாத்துக்க முடியவே முடியாது. டெஃபினெட்லி டாக்டர் வந்து நல்லா புரோட்டீன் ரிச் ஃபுட் சாப்பிடணும்னாங்க. பெட் ரெஸ்ட்ல இருக்க சொல்லிருக்காங்க. லிட்டரலி இல்ல டாக்டர் வந்து சிம்பிளா சொல்லிட்டாங்க. என்னன்னா நல்லா சாப்பிடணும், சாப்பிட்டுட்டே இருக்கணும், என்னன்னா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 hour ஒன்ஸ், லிட்ரலி 1 hour ஒன்ஸ் வந்து காலையில 6:30 இருந்து எனக்கு சாப்பாடு டைம் ஆரம்பிச்சிடும். காலைல 6:30க்கு நான் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃப்ரூட் நட் ஷேக்ஸ் இருக்கும். அப்புறம் 7:30க்கு சாப்பாடு இருக்கும். அப்புறம் 8:30க்கு ஃப்ரூட்ஸ் இருக்கும். கேட்கும் போது உங்களுக்கே டயர்ட் ஆகும். சீரியஸா நான் வந்து இவகிட்ட வந்து என்ன சாப்பாடு போட்டு கொள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ற லெவலுக்கு என்ன வந்து பாத்துட்டு வந்து ரொம்ப நன்றி அம்மா. நம்ம பிள்ளைங்களை நம்ம பாத்துக்கிறோம். எப்படி அதெல்லாம் பாத்துக்கிறோம். பொதுவாவே ஆனா எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கணும். இந்த மனசு இருக்க அதான் கடவுள். அதான் எனக்கு உண்டான ஒரு விஷயம். நம்ம எல்லாம் பிறக்கும் போது குழந்தையா பிறந்திருக்கோம். நீ பிறக்கும் போதே தாயா பிறந்திருக்கோம். சின்ன வயசுல அப்படிதான். சின்ன வயசுல ஏன்னா என் தம்பியை என் தங்கச்சியை நான் தான் வளர்த்தேன். என்னோட சின்ன பசங்க 2 பேருமே. தம்பி தங்கச்சி எல்லாரோட சின்ன பசங்க அவங்கள 2 பேரும் நான் தான் வளர்த்தேன். என்னன்னா எனக்கு அப்பவே அந்த பக்குவம் எல்லாம் வந்துச்சு. குழந்தைகளை பாத்துக்கணும். இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? என்ன பண்ணுன்னா நல்ல சாப்பாடு போட்டோம், நல்ல அறிவே சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அதனால எனக்கு அந்த பக்குவம் இருக்குதா. அதனால இதுங்களை எல்லாம் அப்படியே பாத்துக்கணும். என்னன்னா ராம் அவங்க தாயார் ஆனா கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால வர முடியாம போயிடுச்சு. இல்லைன்னா அவங்களும் இருந்ததுன்னா இன்னும் ஒரே கூத்தா இருக்கும். அவங்களுக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. இந்த மாதிரி ஒரு பிள்ளை எங்களுக்கு நீங்க கொடுத்ததுக்காக கோடான கோடி நன்றி உங்களுக்கு. வாழ்க சரியம்மா, வாழ்க சரியம்மா. 2 பேரும் சேர்ந்து அடுத்த வருஷம் மதர்ஸ் டே கொண்டாடுவோம். தேங்க்யூமா. தேங்க்யூ நன்றி அம்மா. நன்றி ஃபார் எவ்ரிதிங். எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிதிங். எவ்ரிதிங். அதாவது எங்க அம்மா வந்து இவ்வளவு பண்றாங்க. ஒரு சில அம்மா வந்து எப்படி வேணாலும் பண்ணலாம். என்ன பண்ணாலும் அம்மா தான். சோ அதனால அம்மா வந்து சந்தோஷமா பாத்துக்கோங்க, ஜாலியா இருங்க, சந்தோஷமா வச்சுக்கோங்க. பேசிக்கலி அவ்வளவுதான். சிம்பிள். இப்போ நம்ம சாப்பிட போறோம். அம்மா சாப்பாடுங்க அப்படின்னு கேட்பீங்க. வந்துட்டோம். சாப்பாடு நீங்க இந்த ஃபைல் எடுத்து இது வந்து முகனை பத்தி நான் சொல்லியே ஆகணும். இதுல அம்மா அவார்டு வாங்குற மாதிரி பேசிட்டு சொல்லுமா. நான் அவார்டு எல்லாம் போட்டு பேச வராது. முகன் இருக்க பாத்தீங்களா என் மேல ரொம்ப பாசம் வருது.
ரொம்ப என் மேல பாசம். இந்த ராமும் இவங்க 2 பேரும் இல்லாத டைம்ல எனக்கு நான் அவங்ககிட்ட உட்காந்து நிறைய பேசுவேன். நான் ஒன்னும் ஸ்வேதா இருக்கணும் இல்ல குருகுன் இருக்கணும் ராம் இருக்கும் 3 பேரும் என்கிட்ட இல்ல அப்படின்னா குகன் உட்காந்து கிச்சனுக்கு எனக்கு காலையில ஹெல்ப் பண்ண வந்துருவான். அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. நான் கூட இருக்கிறவாங்க அப்படி சொல்லி போனோம், டீ போட்டு கொடுப்பாப்பா. நாங்க நிறைய விஷயத்த பேசுவோம், நிறைய விஷயத்த பேசுவோம். அவன் என்ன பண்ணுவான், எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு பிரதரா, ஒரு பிள்ளைன்றதோட பிரதரா என்ன தெரியுமா, கவலைப்படாதீங்கம்மா, வருத்தப்படாதீங்கம்மா, சரியாடுமா சரியாடுமா அப்படின்னுவாங்க. அதனால எனக்கு தெரியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பையனை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். மம்மி ஐ லவ் யூ. நான் ஃபாரின்ல இருக்கான். காலை விஷ் பண்ணா உங்களுக்கு வேணா மதர்ஸ் டே அண்ட் ஃபாதர்ஸ் டே எல்லாம் வாழ்த்துக்களும். இது பாப்பாவே மிஸ் பண்றோம். பாப்பா நீயும் வேணா நெக்ஸ்ட் வீக் வாங்க, நம்ம ஜாலியா பண்ணலாம். கன்ஃபார்ம் விஜய் வாட்ச் தான். மேலே விட்டு இறங்குவாங்க. இதுக்கு நடுவுல ஒரு பிட்டு அம்மா வந்து வயசை குறைக்கிறதுக்காக இப்ப எனக்கு வந்து அவங்க சிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் தான் வயசு கம்மியாகும். குகனுக்கு வந்து என் தம்பி மாதிரி ஒரு நல்ல ஒரு பிரதரா அப்ப என் வயசு நீங்க கால்குலேட் பண்ணி ஒரு மகன் என்றவன் தகப்பனா இருக்கலாம், ஒரு அண்ணனா இருக்கலாம், ஒரு தம்பியா இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம். அதனால அண்ணா வயசு நீங்க வந்து தெரிஞ்சிச்சுமா. சூப்பரா இருக்குல்ல, என்ஜாய் பண்ணுங்க. ஸ்லிங் பேக்மா, இது வந்து இப்படியும் போட்டுக்கலாம். இதெல்லாம் எனக்கு தெரியாத இவங்க சொல்லி ஸ்வேதா ராஜபச்சன் இப்படி போவேன். எனக்கு ஒரே ஒரு டவுட்மா, ஸ்வேதா காலேஜ் போகும்போது ஸ்வேதா இப்படி போறேன்னா ஓகே, நான் படிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாதா? இந்த பேக்ல ஒண்ணுமே இல்ல. தயாரிக்கலாமா அப்படி தெரியுமா போவேன், கட்டப்பை எடுத்துன்னு போவாங்க. சரி ஓகே கைஸ், எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. ஸ்வேதா ஒரே அழுக கிஃப்ட் வாங்கி தரேன். ஏய் ஸ்வேதா, நீயே ஒரு gift தான், நீ எது gift கொடுக்கணும்? சரி சரி அழுவாத. மாமா உங்க அக்கா உங்க அண்ணா எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து தானே வாங்கி கொடுத்தோம். இன்னொன்னு நீ எடுத்த மார்க்கே எங்களுக்கு பெரிய gift தான். 97. சூப்பரா பண்ணிருந்த ஸ்வேதா. தேங்க்ஸ் பா.